Hi dears, C-section series continues. எவ்வளோ நாள் நான் ரெஸ்ட்டில் இருக்கலாம்? நார்மல் டெலிவரினாலும் சரி, C-செக்ஷனாலும் சரி, நம்மளோட யூட்ரஸில் நம்மளோட பிளசண்டா அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல உள்ளங்கை சைஸுக்கு ஒரு புண்ணு இருக்கும். அந்த புண்ணு ஹீலாக ஆக தான் உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் கம்மியாக ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ப்ரௌனிஷ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்போ அந்த ஊடு ஹீல் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. 1.5 months நார்மல்னாலும் சரி, C-செக்ஷன்னாலும் சரி. என்ன ரெஸ்ட் கொடுக்கணும்? என்னால் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. ஹெவி ஒர்க்ஸ் பண்ண வேண்டாம், வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம், அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். நார்மல் ரொட்டீன் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, C-செக்ஷனில் பர்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ரீல்ஸில் பார்க்கலாம். டேக் கேர், பபாய். அண்ட் இந்த பொண்ணு ஆறலை அப்படின்னா இது செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்கும் சான்சஸாக இருக்குது. செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் வரலாம். ஸோ டேக் கேர். தேங்க்யூ.